السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் மதீனாவில் இருக்கும் பொழுதோ மக்கா அவை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் நடந்து செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஜும்தான் என்ற மலைக்கு பக்கத்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் அந்த மலையை கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாதா ஜும்தான், தோழர்களே நீங்கள் தொடர்ந்து நடந்து செல்லுங்கள், இதுதான் ஜும்தான் என்ற மலை என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபகல் முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். தோழர்களை பார்த்து அல் முஃபர்ரிதூன் முந்தி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் நன்மைகளால், அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய நற்கூலிகளால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினால், அல்லாஹ்வுடைய அன்பினால், மறுமையில் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகளினால் சுவர்க்கத்தின் பக்கம் முந்தி சென்று விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் என்ன கேட்கிறார்கள், வமல் முஃபர்ரிதூன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே முஃபர்ரிதூன்கள் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். நன்மைகளால் அந்தஸ்துகளினால் சுவர்க்கத்தின் பக்கம் முந்தி செல்லக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஸ்ஸாகிரூனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள், உள்ளத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவு, இறை சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் இப்படியான ஆண்கள் பெண்கள் நன்மைகளினால் முந்தியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் அஹ்ஸாப் 41வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா என்று குறிப்பிடுகிறான். இறை விசுவாசிகளை அல்லாஹு தஆலா விழித்துச் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே, உذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, அவனை அல்லாஹ்வை நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் துதியுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அர்-ரஅத் 28வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது நேர்வழி பெற்றவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லதீன, நேர்வழி பெற்றவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியை பெற்றவர்கள், ஆமனு, அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள், ஈமான் கொண்டவர்கள். அதே போன்று வததுமஇன்னு குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள், அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற்றிருக்கின்றன. பிதிக்ரில்லாஹி, எதை கொண்டு அமைதி பெறுகின்றன? நேர்வழி பெற்றவர்கள், ஈமான் கொண்டவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களுடைய உள்ளங்கள், அவர்களுடைய இதயங்கள் பிதிக்ரில்லா வததுமஇன்னு, அதாவது குலூபுஹும் பிதிக்ரில்லா, அவர்களுடைய உள்ளங்கள், இதயங்கள் அல்லாஹ்வை நினைப்பதின் மூலமாக, அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக அமைதி பெறுகின்றன. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் இதயங்கள், உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அதே போல நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது சூரத்துல் அஹ்ஸாபுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான், மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹு தஆலா மன்னிப்பை அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருப்பது மன்னிப்பு, அவர்கள் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அதே போன்று அஜ்ரன் அதீமா, மகத்தான நற்கூலியையும்
அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அதே போன்று யாரெல்லாம் இறை நினைவை விட்டும் தூரமாகுவார்களோ, அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல், அல்லாஹ்வை நினைக்காமல், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமானவர்கள், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமாகி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காதவர்கள், பாவமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது சொல்கிறான். சூரத்து ஸுஹ்ருஃபுடைய 36வது வசனம், வமை யஅஷு அன் திக்ரிர் ரஹ்மான், யார் ரஹ்மானுடைய நினைவை விட்டும் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்களோ, ரஹ்மானை நினைக்காமல், அதே போன்று ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய உபதேசத்தை விட்டும் யாரெல்லாம் புறக்கணித்து விடுகிறார்களோ, நுகையித் லஹு ஷைத்தானன், நாம் அவனுக்கு ஒரு ஷைத்தானை நாம் அவனுக்கு சாட்டி விடுவோம். யாரெல்லாம் இறை சிந்தனையை விட்டும் அதே போன்று ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அந்த உபதேசங்கள் அதை விட்டும் யாரெல்லாம் புறக்கணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அதன் பின்பு அவனுக்கு அந்த ஷைத்தான் தான் நெருங்கிய உற்ற நண்பனாக இருப்பான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, மேலே சொல்லப்பட்ட எல்லா அந்த வசனங்களின் மூலமாக, குர்ஆனுடைய செய்திகளின் மூலமாக நமக்கு என்ன புரிகிறது? நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு திக்ரின் மூலமாக நனைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை திக்ரு செய்வதென்பது, நினைப்பதென்பது, அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளமும் எப்பொழுதும் இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய நாவுகளும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்வதற்காக வேண்டி காலை மாலை அதுக்காறுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அல்லாஹ்வை திக்ரு செய்தவனாக, நினைத்தவனாக எழும்ப வேண்டும். தூக்கத்துடன் எழுந்தவுடன் என்ன ஓத வேண்டும், காலையில் நாம் என்ன ஓத வேண்டும், அதே மாலையில் நாம் என்னென்ன ஔராதுகள் திக்ருகளை ஓத வேண்டும், இரவு தூக்கத்துக்கு செல்லும் பொழுது அதே ஒன்று காலை மாலையில் அதிகமான அல்லாஹ்வுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான திக்ருகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் இதை உணராதவர்களாக, இதனுடைய பெருமதியை விளங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இஹ்லாசுடன், உல தூய்மையுடன் அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்திருந்தால், ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லியிருப்போம், 10 சுப்ஹானல்லாஹ் என்று கூறியிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியிருப்போம், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இதனுடைய நன்மைகளை நாம் மறுமையில் தான் அதனுடைய நன்மைகள் நமக்கு உணர முடியும். அதனுடைய பாக்கியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள் 4: சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவைகளை நாம் மொழிவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டுமா? அன்றாடம் நமக்கு இந்த வார்த்தைகளை அதிகப்படுத்தலாம். அதே போன்று கலிமத்தானி, 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவினால் மொழிவதற்கு மிக இலகுவான வார்த்தைகள். சகீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமையில் ஒரு அடியாருடைய நன்மைகளை நிற்கக்கூடிய தராசிலே கனமாக்கக்கூடிய 2 வார்த்தைகள். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் 2 வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் ஓதுவதற்கு நமக்கு அதிகமான நேரம் தேவைப்படாது. ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை அதிகப்படுத்தலாம். அன்றாடம் நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ, நமது வேலைகளுக்காகவே, அலுவலகங்களுக்காக, நம்முடைய தொழிலுக்காக நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுதோ, மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதோ, அவர்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு படிப்புகளுக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுதோ, பெண்கள் வீடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ, இந்த வார்த்தைகளை, இந்த திக்ருகளை அதிகப்படுத்தலாம். எந்த அளவு நாம் உள்ள தூய்மையுடன் அல்லாஹ்வை அதிகமாக நாம் திக்ரு செய்கிறோமோ, நிச்சயமாக நம்முடைய உள்ளத்துக்கும் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக சந்தோஷத்தை, ராகத்தை, நிம்மதியை தருவான். அதை நாளை மறுமையிலும் நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கத்துக்குரியவர்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.